ஹலோ பாஸ்போர்ட்ஸ் அப்படின்னு இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பாஸ்போர்ட் அப்படின்னா என்ன? சப்போஸ் நம்ம எல்லாருமே வந்து பேப்பர் பாஸ்போர்ட்ஸ் தான் வச்சிருப்போம் இல்லையா? ஸோ பேப்பர் பாஸ்போர்ட் வச்சிருந்தா இப்போ பாஸ்போர்ட்டுக்கு நம்மளாம் மாற்றணுமா? புதுசாக பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணுமா? இல்லை பேப்பர் பாஸ்போர்ட்டில் இருக்கிறத பாஸ்போர்ட்டாக மாற்றணுமா? இந்த பாஸ்போர்ட்டில் அப்படி என்ன தான் இருக்குது? இது வந்து சேஃபா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விக்கு நான் பதில் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாஸ்போர்ட் அப்படிங்கிறது வேற ஒன்றுமே கிடையாது. பேப்பர் பாஸ்போர்ட் வச்சிருக்கோம் இல்லையா, அதில் வந்து நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பேப்பர் ஃபார்மேட்டில் இருக்கும், டாக்குமெண்ட் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ அந்த இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் டிஜிட்டலாக மாற்றி அவங்க டிஜிட்டலாக ஸ்டோர் பண்ணி அந்த ஸ்டோரேஜ்க்கான ஒரு ஆத்தரைஸ்டு சிக்னேச்சரோட கூட நம்மளுடைய பாஸ்போர்ட்லேயே அதுக்கான சிப்பையும் பதிச்சு கொடுத்துட்றாங்க. அப்படிங்கிறது தான் இந்த பாஸ்போர்ட் ஆர் டிஜிட்டல் வெர்ஷன் ஆஃப் பாஸ்போர்ட்னு சொல்லலாம். ஸோ இந்த பாஸ்போர்ட் அப்படின்னா நம்ம பாஸ்போர்ட் வாங்கணும்னா ஃபுல்லாகவே எல்லாமே கார்டு மாதிரி இருக்குமா? அப்படின்லாம் கிடையாது. ஸோ நம்ம நார்மல் பாஸ்போர்ட் இருக்கு இல்லையா, அந்த பாஸ்போர்ட்டோட அட்டை, அந்த அட்டையோட உள்புறத்தில் இந்த சிப் வந்து படிச்சிருப்பாங்க. இந்த சிப் என்ன அப்படின்னா RFID டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அர்த்தம். ஸோ இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் மூலியமாக தகவல்கள் பரிமாறப்படும். அதனால இதில் குட்டியாக ஒரு இன்டெகிரேட்டட் ஆண்டனாவும் இருக்கும். ஸோ அந்த ஆண்டனா மூலமாக தான் தகவல் வந்து சென்டும் ஆகும், ரிசீவும் ஆகும். ஓகேவா? இந்த பாஸ்போர்ட் எப்படி இருக்கும், எப்படி வந்து பாஸ்போர்ட்டுக்கும் நார்மல் பாஸ்போர்ட்டுக்கும் வித்தியாசம் பார்க்கறது அப்படின்னா, இப்போ புதுசாக இஷ்யூ பண்ணப்படுற அந்த பாஸ்போர்ட்ஸில் ஒரு சின்ன கோல்டு கலர் குறியீடு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த குறியீடு இருக்கிறதெல்லாம் பாஸ்போர்ட். ஸோ இந்த பாஸ்போர்ட் எதுக்கு இப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் செக்யூரிட்டி. ஸோ நம்மளுடைய தரவுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ஃபார்மேட்ல இருக்கு இல்லையா, அதனால நிறைய போலி பாஸ்போர்ட்ஸ், இல்லை பாஸ்போர்ட்டை வச்சு ஃபோர்ஜரி பண்றது, பாஸ்போர்ட்டை திருடிட்டு போய் அதை மிஸ்யூஸ் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. போலி பாஸ்போர்ட் வந்து ஒரு பெரிய த்ரெட், மிகப்பெரிய த்ரெட். ஸோ இந்த விஷயங்களை தடுக்கிற விதமாக தான் இந்த டிஜிட்டலைஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பாஸ்போர்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த பாஸ்போர்ட்ல இருக்கக்கூடிய அந்த சிப்போ, அந்த சிப்புக்குள்ள இருக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் அண்ட் அந்த சிப்புக்குள்ள இருக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் வந்து டிஜிட்டலி சைன்ட் அப்படிங்கிறதுனால போலி பாஸ்போர்ட் தயாரிக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும், பண்ண முடியாது. அதனால போலி பாஸ்போர்ட்ஸோ இல்லை பாஸ்போர்ட் சம்பந்தமாக நடக்கக்கூடிய ஃபோர்ஜரிஸோ கண்டிப்பாக தடுக்கப்படும். அண்ட் உங்களுடைய பாஸ்போர்ட்டை யாராவது மிஸ்யூஸ் பண்ணவும் முடியாது. ஏன்னா உங்களுடைய தரவுகள் KYC இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பர்சனலாக போய் தான் இந்த பாஸ்போர்ட்டை அப்ளை பண்ண முடியும். ஒருத்தர் வந்து பர்சனலாக அவங்க மட்டுமே தான் அந்த பாஸ்போர்ட்டில் இருக்கிற டீட்டெயில்ஸை சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ ஏதாவது நம்ம பேர் மாற்றணும் இல்லை வேறு ஏதாவது மாற்றணும்னு சொன்னால் நம்மளுடைய பாஸ்போர்ட்டில் வேறு யாரும் மாற்றி அதை ஏமாற்றிட முடியாது. ஸோ நம்மளால் மட்டுமே தான் மாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க இந்த விஷயம். ஸோ இது எல்லாத்தையுமே டிஜிட்டலைஸ் ஆக்கிட்டாங்களே, ஒரு சிப்பில் கொண்டு போய் வச்சிருக்காங்களே, இது எல்லாமே ஒரு சர்வரில் இருக்குன்னு சொல்கிறீங்களே, அப்போ எங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் வந்து திருடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா ஆஸ் ஆஃப் நவ் வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே என்கிரிப்டட் ஃபார்மேட்டில் தான் சென்டும் ஆகும், ரிசீவும் ஆகும். ஸோ எங்கேயாவது ஒரு இமிகிரேஷன் ஆஃபீஸர் வந்து உங்களை டீட்டெயில்ஸ் செக் பண்ணுறாங்க, இல்லை நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்க, அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சமயத்தில் வந்து சென்ட் ஆகி ரிசீவ் ஆகும் இல்லையா இன்ஃபர்மேஷன் பிட்வீன் த சர்வர்ஸ். ஸோ அது எல்லாமே என்கிரிப்டடாக இருக்கும். அதனால இடையில பூந்து அந்த தகவலை திருடுறது அப்படிங்கிறது டிஜிட்டலாகவும் முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான ஹைலைட் இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா இடத்துலையும் நம்ம லாங் கியூஸ்ல நின்று தான் இந்த இமிகிரேஷன்லாம் வந்து முடிப்போம், பாஸ்போர்ட்ல வந்து வெரிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து முடிப்போம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இனிமேல் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா பேப்பரில் அவங்க எல்லாத்தையும் வந்து செக் பண்ணி உங்களுக்கு பேப்பரில் என்டார்ஸ் பண்ணி கொடுக்குற அந்த விஷயம் வந்து இப்போ சில செகண்ட்ஸில், மிஞ்சி போனால் ஒரு 1 or 2 minutes வந்து குவிக்காக வந்து முடிஞ்சிடும். ஏன்னா அது வந்து டிஜிட்டலி சைன்டு. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு டிஜிட்டலாக அவைலபிளாக இருக்கும். அவங்களும் அதை டிஜிட்டலாக வெரிஃபை பண்ணி உங்களுடைய இமிகிரேஷனை என்டார்ஸ் பண்ணிடலாம். ஸோ எல்லாமே வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், செக்யூராக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய ஹைலைட். ஸோ இப்போ பாஸ்போர்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் லெவலில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நாடு முழுவதும். ஸோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது சில இடங்களில் மட்டும் பாஸ்போர்ட் ஆஃபீஸஸில் கிடைக்குது. ஸோ அது என்னென்ன இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இதை சென்னையும் வந்து அடங்கியிருக்கு. ஸோ இந்த இடத்துல இருக்கிறவங்க பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணும்போது நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புது பாஸ்போர்ட் பாஸ்போர்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து கூடிய விரைவிலே வந்து நாடு முழுவதும் இதை கொண்டு வரதா இருக்காங்க. அண்ட் நார்மல் பாஸ்போர்ட் வச்சிருக்கிறவங்க பாஸ்போர்ட்டா அதை மாற்றணுமா அப்படின்னா கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் எந்த விதமான ஒரு மேண்டேட்டரி அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்கல. இனிமேட்டு பாஸ்போர்ட் இருந்தால் தான் வேலிடு, பேப்பர் பாஸ்போர்ட்லாம் வேலிட் கிடையாதான் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. நார்மல் பாஸ்போர்ட் இஸ் வேலிட். அண்ட் நீங்கள் புதுசாக அப்ளை பண்றீங்க அப்படின்னா நான் சொன்ன குறிப்பிட்ட அந்த இடங்கள்ல மட்டும் இனிமேட்டு அப்ளை பண்றவங்களுக்கு புதுசா பாஸ்போர்ட் கொடுப்பாங்க. அதாவது அந்த கோல்டன் கலர் குறியீடோட ஒரு பாஸ்போர்ட் வந்து கிடைக்கும். அண்ட் நார்மலாக பாஸ்போர்ட் இருக்கிறவங்களும் அதை பாஸ்போர்ட்டாக மாற்றிக்கக்கூடிய வசதியை கூடிய விரைவில் கொண்டு வர போகிறதா சொல்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து அது நான் பிடிச்சிருக்கு, நான் வந்து பாஸ்போர்ட் வச்சுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கான தனிப்பட்ட அப்ளிகேஷன் போட்டு அந்த அப்ளிகேஷனுக்கான மணியை பே பண்ணி வாங்கிக்கலாம். பட் அந்த ஃபீச்சர் இப்போதைக்கு இன்னும் ரோல் அவுட் ஆகலை. ஸோ கூடிய விரைவில் ரோல் அவுட் ஆகும். ஸோ பாஸ்போர்ட்னா என்ன, அதை பற்றின சில டவுட்ஸ்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதுக்கான ரிப்ளைஸ் நான் கொடுக்குறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் தகவலோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.